நாடார் சமுதாயம் அரசியலில் எந்த அளவுக்கு பலம் வாய்ந்திருக்கிறது? இந்த நாடார் சமுதாயத்தின் பின்புலம் என்ன அரசியல் களத்துல? அந்த காலகட்டத்திலே 2 நாடார்கள் வந்து ஜில்லா போர்டு இதாக இருந்தாங்க. ஜில்லா போர்டு சேர்மன் பதவிக்கு பெரிய பதவி. அதில் வன்னியர்கள் எல்லாம் ஒரு வன்னியரை கூட விடாம காமராஜ் சதி பண்ணார். அவர் சுயமரியாதை இயக்க தலைவராட்டு அவரும் பொதுச் செயலாளராக தந்தை பெரியாரும் இருந்தாப்புல. பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லும்போது கூட ஹார்வி பெட்டியை வந்து திமுக காரங்க மாற்ற மாட்டாங்க, ஏன்னா அதனால அவங்க பணத்தில் கட்சி நடத்துகிறவங்க இதை மாற்ற மாட்டாங்கன்னு பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவே பட்டியம்பட்டி சௌந்தரபாண்டியனாரை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நாயுடு, ரெட்டி, உடையார் இவங்கெல்லாம் ஜில்லா போர்டு தலைவர்களாட்டு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட நாடார்கள் வந்து WPS சௌந்தரபாண்டியன் நாடாரும் DSC ஆதிமூலம் நாடாரும் ஜில்லா போர்டு தலைவராக இருந்திருக்காங்க. முதலத்தூர் கலவர காலகட்டத்தில் பசுமன் தேவர் கூட ஆதரவாக தான் இருந்தார். காமராஜுக்கு எதிர். கலைஞர் எப்போ ஜெயித்தாருன்னா அண்ணா உட்பட 14 பேர் தோக்கும்போது கலைஞர் ஜெயித்தார். கலைஞருக்கு பெரிய சாதனை. அது எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணாரு, அதெல்லாம் சும்மா. கலைஞருக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் உள்ள சாதனை. அப்படின்னா 67 எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு கிடக்கும் போதே வருஷத்து நாடார் வந்து அங்கே ஜெயித்துட்டாரு தஞ்சாவூர்ல. மாயாண்டி நாடார் சென்னையில் நாடார்கள் மத்தியில் ஒரு பெரிய பவராக இருந்தார். ஆயத்தினார் கலைஞர் சிஎம் ஆகிறதுக்கு ஆயத்தினார் முக்கிய காரணம். அண்ணாவுக்கு வந்து தமிழ் தேசியம் பேசின ஆயத்தினாரை கலத்தி விடணும்னு ஆசை உண்டு. எதிர்கட்சியாலும் சொன்னது இதான் சாக்குன்னு கலத்தி விட்டுட்டாரு. ஸ்பீக்கர் போஸ்ட்ல இருந்து கலத்தி விட்டுட்டாரு. ஆயத்தினார் என்னமோ அண்ணா கிட்ட நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. என்ன பண்ணிடுவாருன்னா தினத்தந்தியில 4 காலம் 8 காலம் கலைஞருக்கு ஸ்பீச்சை போட்டுருவார். எமோஷனலாக கலைஞருக்குள்ள ஸ்பீச்சை போட்டுட்டு சீஃப் மினிஸ்டர் அண்ணாவுக்கு 2 காலம் போட்டுட்டு அண்ணாவோட PWD மினிஸ்டர் கலைஞர் தான்யா பெரியவர் எங்களை பொறுத்தவரை, தினத்தந்தியை பொறுத்தவரை ஒன்று அடுத்த சிஎம் கலைஞருங்கிற மாதிரி நியூஸ் பண்ணிடுவார். அப்புறம் எங்கள் ஐயா தாளிங்க நாடார் அவர் மண்டைக்காடு கலவரத்தில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கிட்டேயே கடலில் இந்துக்கள் போய் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது கடலில் போய் இந்துக்கள் குளிக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்கள்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர், உங்களுக்கெல்லாம் ஒரு போலீஸு, உங்கள் போலீஸை போக சொல்லுங்கய்யா, இந்த மாவட்டத்தில் யார் மிஞ்சுறாங்கன்னு பார்த்துக்கலாம், இந்துக்களுக்குள்ள நியாயம் உங்களுக்கு புரியலையா, யார் குளிக்கிறாங்க தெரியுமா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், அரசியல் களம் அப்படின்னாலே சாதி தான். அதில் குறிப்பாக நாடார் சமுதாயம் அரசியலில் எந்த அளவுக்கு பலம் வாய்ந்திருக்கிறது? குறிப்பாக கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருநெல்வேலி அந்த சைடில் வந்து ஒரு பெரிய ஓட் பேங்கே இருக்குது. அதிகமாக கன்னியாகுமரியில் இருக்குது. இந்த நாடார் சமுதாயத்தின் பின்புலம் என்ன அரசியல் களத்தில்? அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி பெரிய பதவிங்கிறது ஜில்லா போர்டு சேர்மன் தான். ஜில்லா போர்டு சேர்மன் பதவிக்கு பெரிய பதவி. அதில் வன்னியர்களெல்லாம் ஒரு வன்னியரை கூட விடாமல் காமராஜ் சதி பண்ணாருன்னு இறைவன் அச்சமில்லை இறைவன் எழுதியிருக்கார். நான் படிச்சிருக்கிறேன். அதில் உடையார், ரெட்டியார், ஏடி பன்னீர்செல்வம் உடையார், ரெட்டியார், நாயுடு இவங்க தான் பெரிய அளவுக்குள்ள பிராமணர்கள். இந்த அளவுக்கு தான் ஜில்லா போர்டில் பெரிய அளவுக்கு வர்றதா சொல்லுவாங்க. பண்ணையார்கள் தான் வருவாங்க. அந்த காலகட்டத்திலே 2 நாடார்கள் வந்து ஜில்லா போர்டு இதாக இருந்தாங்க. மதுரை அண்ட் ராம்நாத் 2 மாவட்டத்துக்குமே வந்து அன்னைக்கு பெரிய மதுரை, பெரிய ராம்நாடு. அதுக்கு ஜில்லா போர்டு சிவகங்கை எல்லாம் மதுரை கூட தான் அன்றைக்கி இருக்கும், திண்டுக்கல் எல்லாமே. அதே மாதிரி ராம்நாடு கூட தான் விருதுநகர், சிவகங்கை எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒரு பகுதி அந்த ஜில்லா போர்டு தலைவராட்டு பட்டியரம்பட்டி சௌந்தரபாண்டிய நாடார் வந்தார். அச்சமகற்றி அண்ணல்னு அந்த சமுதாயத்தால் பாராட்டப்பட்டவர், ஒரு பெரிய ஸ்ட்ராங் மேன். அவர் வந்து ஜில்லா போர்டு தலைவராட்டு பிரிட்டிஷ் ஆதரவோடு இருந்தார். பணபலம் பெருசாக இருந்தது. அவர் சுயமரியாதை இயக்க தலைவராட்டு அவரும் பொதுச் செயலாளராக தந்தை பெரியாரும் இருந்தாப்புல. பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லும்போது கூட ஹார்வி பெட்டியை வந்து திமுக காரங்க மாற்ற மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து இந்த திமுகவை வந்து பட்டியரம்பட்டி சௌந்தரபாண்டியன் டொனேஷனில் தான் ஓடுது. டால்மியாபுரத்தை கள்ளக்குடினி மாற்ற நிற்பாங்க. டால்மியா வந்து இந்தியன், இது ஹார்வி பெட்டி, ஹார்வி வந்து ஃபாரினர், அதில் பட்டியரம்பட்டி சௌந்தரபாண்டிய வயராக்களோட பணம் இருக்குது, அதனால் அவங்க பணத்தில் கட்சி நடத்துகிறவங்க இதை மாற்ற மாட்டாங்கன்னு பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவே இவர் பட்டியம்பட்டி சௌந்தரபாண்டியனாரை பற்றி பேசியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ராம்நாடு ஜில்லா போர்டு தலைவராக வர்றதுக்கு தான் பசுமன் முத்துராமலிங்க தேவரே முயற்சி பண்ணார். அப்போ வீரர் வேலுச்சாமி நாடாருங்கிற ஒரு தேவர் வந்து முதுகுளத்தூர் சர்க்கிளில் ஜெயித்தார். வீரர் வேலுச்சாமி நாடார் கமிதி சர்க்கிளில் ஜெயித்தார். அப்போ வந்து ஜில்லா போர்டு தலைவரானது குமாரசாமி ராஜா. இதில் உள்ள கதை நிறைய இருக்குது, இப்போ அது தேவையில்லை. குமாரசாமி ராஜா ஜெயித்தார். அதே மாதிரி மடத்துப்பட்டி கோபால்சாமி நாயக்கர் ஐயா அண்ணன் வைகோவோட
தாத்தா வெரி பவர்ஃபுல் பர்சன். அவர் தான் நெல்லை மாவட்ட ஜில்லா போர்டு தலைவராக இருந்தாப்புல. அப்போ இந்த மாதிரி நாயுடு, ரெட்டி, உடையார் இவங்கெல்லாம் ஜில்லா போர்டு தலைவர்களாட்டு பெரிய அளவில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட நாடார்கள் வந்து WPS சுதந்திரபாண்டிய நாடாரும் டிஎஸ்சி ஆதிமூலம் நாடாரும் ஜில்லா போர்டு தலைவராக இருந்திருக்காங்க. ஆதிமூலம் நாடார் வந்து கிளிமார்க் பூப்பீடி, ஸ்ரீலங்காவிலலாம் ரொம்ப பூமார்க் பீடி பாப்புலர் இருந்துச்சு. சுகலால் பீடி அவருக்கு மருமகன், அந்த பீடி அதிபர் அவர். ஸோ காமராஜுக்கு எதிரான காங்கிரஸ்காரர். அவரே நிறைய சுயேட்சைகளெல்லாம் ஜெயிக்க வச்சார். சுயேட்சையாக கூட 1957 ஜெயித்திருக்கிறாரு. முதலுத்தூர் கலவர காலகட்டத்தில் பசும்பன் தேவரு கூட ஆதரவாக தான் இருந்தார். காமராஜுக்கு எதிர் ராஜாஜிக்கு நல்ல பிடிமானம் கொண்டவர். அதே போல் நாம் தமிழர் ஆதித்தனார், அவர் பாராட்டெலாம் படித்தவர். அப்போவே வந்து அரசியலில் உள்ள 3 இந்து நாடார்கள் பாராட்டெலாம் முடிச்சிருந்தாங்க. அன்னைக்கு மற்ற ஜாதியில் 3 பேர்லாம் பாராட்டெலாம் படிச்சிருப்பாங்களான்னா அரிது தான். மற்ற அப்பர் காஸ்ட்டில் கூட அதை படிச்சிருப்பாங்களான்னா அரிது தான். KTK தங்கமணி, மதுரை MP கம்யூனிஸ்ட்கார், அவர் பாராட்டலாம். ஐயா தமிழர் தந்தை ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சி தலைவர், 57 MLA, அப்புறம் ஸ்பீக்கராலாம் வந்தார், அவர் பாராட்டலாம் முடித்தவர். அப்புறம் எங்கள் ஊரில் செல்லச்சாமி, பாரிஸ்டர் செல்லச்சாமின்னு காமராஜர் எதிர்த்தெல்லாம் அவரும் நின்னார், அவரும் பாராட்டலாம் முடித்தவங்க. 3 பேருமே பாராட்டலாம் முடித்த தமிழர்கள். பாராட்டலாம் முடித்து அவர் காங்கிரஸில் வந்தால் KTK தங்கமணி பெரிய சென்ட்ரல் மினிஸ்டராக பெரிய லெவலில் போயிருப்பார். எனவே அவருக்கு கம்யூனிஸ்ட் தான் விருப்பம். கம்யூனிஸ்ட்காரராட்டே வாழ்ந்தார், மறைந்தார். ஆதித்தனார் வந்து பாராட்டலாம் முடிச்சுட்டு ஒரு பெரிய வழக்கறிஞராக இருந்தார், தினத்தந்தியை நிறுவனார், தெரியும் உங்களுக்கு. பாரிஸ்டர் செல்லச்சாமியும் ஒரு அங்கே செல்வாக்கான ஒரு நாடார் ஃபேமிலியில் உள்ளவர் தான், அவரும் பாராட்டலாம் முடித்தவங்க. 3 பேரும் அரசியல் களத்துக்குள்ளே இருந்தாங்க. அது பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் சந்தோஷம், அவர் வந்து சுதந்திரா கட்சிக்கு மாநில தலைவராக இருந்தார். டாக்டர் மத்தியாஸ், அவர் சரண் சிங் இவங்க கட்சியிலெல்லாம் வந்து தேசிய அளவில் பெரிய அளவில் இருந்தார். காமராஜரை எதிர்த்து போட்டியிட்டவர் டாக்டர் மத்தியாஸ் தான். மதுரம், எட்வர்ட் மதுரம், இவங்க 2 பேரும் திருச்சியில் சுயேட்சை ஆட்டு MP ஆட்டும் MLA ஆட்டும் ஜெயித்தவங்க. பரிசுத்த நாடார் பெரிய செல்வாக்கானவர். கலைஞரால தான் அவரை தோக்கடிக்க முடிஞ்சது. 57 ஜெயித்தவர், 62 கலைஞர்கிட்ட தோத்துட்டார். கலைஞர் எப்போ ஜெயித்தாருன்னா அண்ணா உட்பட 14 பேர் தோக்கும்போது கலைஞர் ஜெயித்தார். கலைஞருக்கு பெரிய சாதனை. அது எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணார், அதெல்லாம் சும்மா. கலைஞருக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் உள்ள சாதனை. இப்போ உறவு திமுக ஆட்சியால் ஒரு கட்டுக்கதை விட்டாங்க. எல்லாரும் 9 ஐயாவுக்கு ஓட்டு போடும், ஐயாவுக்கு ஓட்டு போடும்னு வயலில் இருந்த மக்கள்லாம் சொன்னாங்க. எம்ஜிஆர் இறங்கி போய் எந்த ஐயா யாருக்குமா போடுறீங்கன்னு சந்தேகம் வந்ததும் வண்டியை திருப்பி கொண்டு போய் கேட்டும் போது பரிசுத்த நாடார் ஐயாவுக்கு தாங்க போடுவோன்னு சொன்னாப்புல. இல்லைம்மா நான் கலைஞருக்காக ஓட்டு கேட்க வந்திருக்கேன், உதயசூரியன் சின்னன்னு சொன்னது தான் மக்கள். அப்படியா மகாராஷ்டிரம் வந்துட்டியா, நாங்கள் என்ன உதயசூரியனுக்கு போடுறோன்னு உதயசூரியன் போடுறான்னு ஒரு கட்டுக்கதையை அடிச்சு விடுவாங்க. அப்படின்னா 67 எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு கிடக்கும் போதே பரிசுத்த நாடார் வந்து அங்கே ஜெயித்துட்டார் தஞ்சாவூரில். அவர் செல்வாக்கானவர், கொஞ்சம் ஆணவமாக பேசிட்டாரு. கலைஞர் தன்னோட திறமையை பயன்படுத்தி அதையே சிம்பதியாட்டாக்கி ஜெயித்துட்டாரு. அண்ணா உட்பட மற்றவங்கெல்லாம் 14 பேர் தோக்கும்போது கலைஞர் செய்தது பெரிய சாதனை. கலைஞருக்கு சாதனை அது. நம்ம அன்னைக்கு நம்ம ஆளுங்க அதே துறைக்காரனாலாம் இன்னும் சோதரர்கள் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம லாஜிக்கை கேட்டுரும். அப்போ மற்ற 14 பேருக்கும் எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணி என்னையா ஆச்சு, அண்ணாவுக்கு தான் காஞ்சிபுரத்தில் பிரச்சாரம் பண்ணி என்னையா ஆச்சு, கலைஞர் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் ஜெயித்தாருன்னு சொல்லுவோம். சரி, இப்போ பரிசுத்த நாடாருக்கு வருவோம். பரிசுத்த நாடார் தஞ்சை முனிசிபல் சேர்மனாக இருந்தார், பவர்ஃபுல்லாக இருந்தார், அக்பாரி கான்ட்ராக்டராக இருந்தார். அவர் சினிமா தேட்டரில் அங்கெல்லாம் தஞ்சாவூரில் ஒரு முக்கியமான ஒரு ஆளாட்டு இருந்தார். இப்போ வாண்டையார் அந்த ஜூனியர் ஒருத்தர் சொல்லும்போது கூட பரிசுத்த நாடாரை பற்றியெல்லாம் பெருசாக மென்ஷன் பண்ணியிருந்தார். அவங்க ஒரு செல்வாக்கானவராக தான் இருந்தாங்க, அரசியல் களத்துக்குள்ளே இருந்தாங்க. அப்புறம் மயிலாடுதுறையில் பிரான்சிஸ் நாடார்னு ஒருத்தர் முனிசிபல் சேர்மன் இருந்தார், அவர் சின்ன லெவலில் தான் இருந்தார். சென்னையில் மாயாண்டி நாடார்னு ஒருத்தர் ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தார். அவர் தான் பனைமர தொழிலாளர்களுக்கெல்லாம் முன்னேற்ற சங்கம்னு ராம்நாட்டிலேருந்து வந்த பனைமர தொழிலாளர்களை காமராஜர்கிட்ட கொண்டு விடும்போது காமராஜ் அவன் மறையறனா 50 அடிக்கு மேலே முன்னேற மாட்டான்டா, அவன் உருப்படுவானா, இந்த தொழிலை பண்ணிகிட்டு இருந்தான்னா இதை போட்டு பெருமான்ட்டு சொல்லி எடுத்துடுறான். ஹோட்டலில் சர்வர் வேலையை பார்த்தா கூட அதில் உள்ள திறமைகளை புரிஞ்சுக்கிட்டு ஹோட்டல் ஓனர் ஆவான். வேறு ஏதாவது தொழில் போனான்னா அவன் ஜெயிப்பானா, எனக்கு வேறு ஏதாவது பண்ணி கொடுன்னு சொல்லும்போது தான் அன்னைக்கு வந்து வட சென்னையில் லேண்டெல்லாம் வந்து பெரிய வேல்யூ எதுவும் கிடையாது. அந்த புறம்போக்கு லேண்டில் தான் கட்டை தொட்டி வச்சு அந்த இதில் பரிசுத்த நாடார் மாயாண்டி நாடார் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. ஸோ மாயாண்டி நாடார் சென்னையில் நாடார்கள் மத்தியில் ஒரு பெரிய பவராக இருந்தார். ஆயத்தினார் கலைஞர் சிஎம் ஆகிறதுக்கு ஆயத்தினார் முக்கிய காரணம். ஆயத்தினார் வந்து ஆயத்தினாரை வந்து கடைநல்லூர் இடைத்தேர்தல், தென்காசி இடைத்தேர்தலில்
சபாநாயகர் பேசிட்டாரு பதவியை நீக்கணும்னு சொன்னதும் அண்ணாவுக்கு வந்து தமிழ் தேசியம் பேசின ஆயத்தினாரை கலத்தி விடணும்னு ஆசை உண்டு. எதிர்கட்சியாளர் சொன்னது இதான் சாக்குன்னு கலத்தி விட்டுட்டாரு. ஸ்பீக்கர் போஸ்ட்லேருந்து கலத்தி விட்டுட்டாரு. ஆயத்தினார் என்னமோ அண்ணா கிட்ட நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டார். என்ன பண்ணிடுவாருன்னா தினத்தந்தியில் 4 காலம் 8 காலம் கலைஞருக்கு ஸ்பீச்சை போட்டுருவார். எமோஷனலாக கலைஞருக்குள்ள ஸ்பீச்சை போட்டுட்டு சீஃப் மினிஸ்டர் அண்ணாவுக்கு 2 காலம் போட்டுட்டு அண்ணாவோட பிடபிள்யூடி மினிஸ்டர் கலைஞர் தான் பெரியவர் எங்களை பொறுத்தவரை தினத்தந்தியை பொறுத்தவரை ஒன்று அடுத்த சிஎம் கலைஞருங்கிற மாதிரி நியூஸ் பண்ணிடுவார். வெட்டுக்கால நியூஸ் ஃபுல் டெக்ஸ்ட்டு இதெல்லாம் கலைஞருக்கு வந்து ஆயத்தனார் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆயத்தனாருக்கும் எம்ஜிஆருக்கும் கொஞ்சம் முரண் உண்டு. தமிழன் சிவாஜி மலையாளி எம்ஜிஆருங்கிறதுல என்றாலும் அது போயிட்டு இருந்தது. மந்திரி பதவியும் கொடுக்கல, ஸ்பீக்கர் போஸ்ட்டை மட்டும் எடுத்து விட்டுட்டாரா. அடுத்தால வந்து சக்சஷன் வருது. அப்போ ஆயத்தனார் வந்து இறங்கிட்டாரு. இது கலைஞர் வந்தால் தான் பிற்படுத்தப்பட்ட தேவர் வன்னியர் இவங்கெல்லாம் மேலே வர முடியும். நெடுஞ்செழியன் வந்தாருன்னா மற்றவங்கள மதிக்க மாட்டார். ஸோ நெடுஞ்செழியன் வரக்கூடாதுன்னு அசோ ஹோட்டலில் எம்எல்ஏக்கள் கூட்டங்கள்லாம் நடத்தினார். ஸோ அவர் லாபி பண்ணி கலைஞர் 62லே அண்ணாவே தோக்கும்போது ஜெயித்தவர். கலைஞர் அவர் திறமையில் வராரு. அந்த சைடு சப்போர்ட்டாக வர்றதுல ஆயத்தனாருக்கு சப்போர்ட்டு மெயின். எம்ஜிஆர் பார்க்குறாரு இது கலைஞரை எடுத்தா நிற்காது, நெடுஞ்செழியன் ஓடுற குதிரை இல்லை சண்டி குதிரை படுத்துறோம், அதனால கலைஞர் கூட நம்மளும் சப்போர்ட் பண்ணிடுவோம்னு அவரும் மாஸ் தான் மக்கள் தலைமை எம்ஜிஆர் சப்போர்ட் பண்ணி அவர் பொருளாளர் போஸ்ட் வாங்கிட்டாரு. இவர் வந்து கலைஞர் சிஎம் ஆகிறதுக்கு உதவி பண்ணதுக்கு அமைச்சர் பதவியை வாங்கிட்டார். நீங்கள் அதை பண்ணுங்க நாங்கள் இதை பண்ணுறோன்னு பண்ணி வாங்கிட்டாங்க. ஆயத்தனார் ஒரு முக்கியமாக இருந்தார். கேபி கந்தசாமி ஆயத்தனாருக்கு மருமகன். அவர் திமுக தோல்வி அடைஞ்ச போது தினகரன் பத்திரிகை சேலத்தில் ஆரம்பித்தார். ஒரு சீட்டு திமுக வரும்போது தினகரன் ஆதரிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டார். இப்போ சன் தொலைக்காட்சிக்கு அதை அவங்க கொஞ்சம் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி விற்பனை பண்ணிட்டாங்க. தென் ஆசை தம்பி அவர் ரொம்ப போல்டானவர். ஒருக்கா கலைஞர் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி பேசும்போது தலைவர் கலைஞர் சாத்தூர் பாலகிருஷ்ணன் சிட்டி பாபியம் மறந்துட்டாருன்னே பேசினவர். எமர்ஜென்சி எதிர்ப்பை கலைஞர் மறக்கலாமான்னு பேசி கலைஞருக்கு எதிராட்டே போர் பொலிட்டிக்ஸ் பண்ணி கடைசியில் கலைஞரை அதை காம்ப்ரமைஸ் பண்ணி அண்ணாவின் தம்பி வாலிப பெரியார் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சாப்புல. அது கலைஞர் என்ன சொல்லிட்டாருன்னா ஆசை தம்பி அதிமுக போறேன்ட்டாப்புல. ஆசை தம்பி என்ன சொன்னான்னா திமுக ஏங்கச்சி கலைஞரை வேணா எம்ஜிஆர்ட்ட போக சொல்லிட்டாப்புல. அது பெரிய தகராறாகி பிறகு ஒரு சமாதானமாக அண்ணாவின் தம்பி வாலிப பெரியார் அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் ஆச்சு. அவரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்ன ஒரு அரசியல்வாதி தான். அப்புறம் எங்கள் ஐயா தாளிங்க நாடார் அவர் மண்டைக்காடு கலவரத்தில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர்கிட்டயே கடலில் இந்துக்கள் போய் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது கடலில் போய் இந்துக்கள் குளிக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்கள்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர், உங்களுக்கெல்லாம் ஒரு போலீஸு, உங்கள் போலீஸை போக சொல்லுங்கய்யா, இந்த மாவட்டத்தில் யார் மிஞ்சுறாங்கன்னு பார்த்துக்கலாம், இந்துக்களுக்குள்ள நியாயம் உங்களுக்கு புரியலையா, யார் குளிக்கிறாங்க தெரியுமா, உங்கள் கேரளாவிலேருந்து வரக்கூடிய இந்து பெண்கள் தான் குளிக்கிறாங்க, எங்களுக்கு எல்லாமே இந்துக்கள் தான், நீங்கள் உங்களுக்கு இது கூட தெரியாமல் கடலில் போய் குளிக்கிறதுக்கு பாதுகாப்பு தர முடியாதுன்னு சொல்லலாம், நீங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டர், உங்களுக்கு ஒரு போலீஸ்ன்னு கேட்டாப்புல. அதை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து சட்டசபையிலே அதை ஒரு முன்னாள் எம்பியை நேருக்கு நேர் என்று சவால் விட்டாருன்னு பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் இந்து முன்னணி தலைவராக இருந்தார். நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் விழாவில் பால் தாக்கரை பார்த்து நீங்கள் தமிழர்கள் தேசபக்தர்கள், தமிழர்களை எதிர்க்கக்கூடாதுன்னு சொன்னார். ஐயாவை பற்றி நான் தனியாகவே பேசணும். எங்கள் ஐயாங்கும் போது அவருக்கு தொண்டன அரசியல் களத்துக்குள்ள வந்தவங்க போது நிறைய இருக்குது. மார்ஷல் நேசமணி அவர் செல்வாக்கானவர் தான். ரசாக்குலாம் அவருக்கு ஜூனியர், அவரெல்லாம் ராஜ்சபா ஆக்கினார். ரசாக்கு மாஸ்டர் நேசமணி பற்றி புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கை நீங்கள் படித்தா நேசமணி பற்றி தெரியும். நேசமணி ராசாவுக்கு செய்ய கூட வந்த மேத்தருக்கும் செய்யணும், ரசாவுக்கு பேர் வரல, ரசாவுக்கும் செய்யணும், அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கானவர் தான் மார்ஷல் நேசமணி. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா குமரி ஆனந்தன் அவர் காக்கா தேக்கானி ஒரு கட்சி ஆரம்பித்து 1980 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றதுக்கு தோட்டத்து ரோசா நாட்டுக்கு ராசா அப்படின்லாம் எம்ஜிஆரை புகழ்ந்து எம்ஜிஆர் தோற்று கிடக்கும்போது அவர் தான் சிஎம் வருவாருன்னு பேசுவார். பரமா பெரிய ஊக்கத்தை கொடுத்தாரு. நாடார் வாக்குகள் 80 எம்ஜிஆருக்கு பெரிய அளவில் கிடைக்கிறதுக்கு துணை நின்னார். அவரும் எம்ஜிஆர்கிட்ட 10 சீட்டு வாங்கி 6 சீட்டு வெற்றி பெற்றார். குமரி ஆனந்தன் ஒரு முக்கியமான நாடார் தலைவர். பொன்னு விஜயராகவன் அவரை வந்து ஜெயலலிதாட்ட கூட்டணி போக சொன்னது நான் தான். அந்த இடத்துல கூட்டணி போனால் தான் ஜெயிக்க முடியும், தனிச்சு நின்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி 2 சீட்டு ஜெயித்தார். தமிழக ஜனதான்னு பொன்னு விஜயராகவன் பொன்னப்ப நாடார் இருக்க மகன். பொன்னப்ப நாடார் வந்து எமர்ஜென்சியில் ஏர் கிராஸில் இறந்து போனார், அல்லது ஒரு பெரிய தலைவராக வந்திருக்கக்கூடிய ஒரு நாடார் தான். ஸோ இவங்கள்லாம் நாடார் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள், அரசியலில்
முத்திரை பதிச்சவர்கள். இன்னும் ஆலடியர்னா போபர்ட்ஸில் டிசெண்டிங் நோட்டு கொடுத்து ஹிந்து ஜாஸ் பெரிய கம்பெனியை எடுத்து ராஜீவ்காந்திக்கு எதிராக ராஜீவ்காந்தி திருடன்னு போபர்ஸில் நிரூபித்து காட்டினது ஆலடியர்னா தான். அந்த எல்லாருமே போபர்ஸில் ஒன்றும் இல்லும்போது ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில் டிசெண்டிங் நோட் கொடுத்து தப்பு நடந்திருக்கு போபர்ஸ் மானம் வாங்கினதுலங்கிறதுல சொன்னது ஆலடியர்னா. இதை தாண்டி இது அரங்கநாயகம் எம்ஜிஆரோட எம்எல்ஏ கோயம்புத்தூரில் இருந்தார். பிஹெச் பாண்டியன் அவர் சபாநாயகருக்கு வெயிட் என்னங்கிறத காட்டின ஒரு பெரிய டெரரு, ரொம்ப செல்வாக்கான ஒரு பிஹெச் பாண்டியன் வந்து ஜானகனியில் எல்லாரும் தோக்கும்போது பிஹெச் பாண்டியன் மட்டும் ஜெயித்தார். அதுக்கு வந்து அவர் சொல்லுது மறவர் சமூக சகோதரர்கள் தான் எனக்கு ஓட்டு போட்டாங்க, நாடார்கள் கூட என்னை காலை வாரிட்டாங்க, நன்றி விசுவாசம் உள்ள மறவர்கள் தான் எனக்கு ஓட்டு போட்டுவாங்கன்னு அந்த சேரமாய் தொகுதியில் அந்த இதை அவர் பதிவு பண்ணுவார். தென் தாமரைக்கனி ஜெயலலிதா டிக்கெட் கொடுக்காத போது 91ஆம் ஆண்டு ஸ்ட்ரேட் ஷாட்டு வெற்றி பெற்றார். ஜெயலலிதா துரைமுருகன் சம்பவத்தோட ஜெயலலிதாவுக்காக நாட்டில் யாருமே என்னன்னு கேட்காத போது விருதுநகர் கலெக்டரேட்டில் துரைமுருகனுக்கு எதிராக நடவடிக்கைகளில் ஈடுபட்டது தாமரைக்கனி தான். அடுத்து வை பாலச்சந்தர் இந்துத்துவாவோட முதல் எம்எல்ஏ. ஐயா தாளிங்க நாடோட மோதல்னா அவர் பெரிய லெவல் வந்திருப்பாப்புல. இப்படி நாடார் சமுதாயம் வந்து ஒரு தனித்தன்மையோட உள்ள ஒரு சமுதாயம் தான். தையல்பாக ஆதித்தன் காமராஜர் எதிர்த்து காமராஜ் கேண்டிடேட்டை எதிர்த்து திருச்செந்தூரில் ஜெயித்தவர். இவர் கான்ஸ்டியூஷன் கமிட்டி மெம்பராட்டு பிராமணர்களை முறியடித்து எலெக்டட் கான்ஸ்டியூஷன் கமிட்டி மெம்பராக இருந்தது. நாடிமுத்து பிள்ளைலாம் இருந்தார், சி சுப்பிரமணியம் இருந்தார், காமராஜ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். ஆனால் இவர் வந்து கான்ஸ்டியூஷன் கமிட்டி மெம்பராட்டு படித்தவங்கள்லாம் எலெக்ட் பண்ணி வந்தவர் தையல்பாக ஆதித்தன். இவர் ஆயத்தனா இருக்க அண்ணன். இது மாதிரி கேடி கோசல்ராம் காமராஜ் டிக்கெட் கொடுக்கலங்கிறதுக்காக உண்ணாவிரதம் இருந்து கிருபாலன் ஏஐசிசி பிரசிடென்ட் தலையிட்டு வெற்றி பெற்றவர். யாருக்கும் சிம்பல் வேண்டாம், மேகநாதனுக்கு சிம்பல் வேண்டாம், கோசல்ராமுக்கு சிம்பல் வேண்டாம்னு சொல்லும்போது காமராஜுக்கு கேண்டிடேட்டு மேகநாதன் எதிர்த்து ஜெயித்தவர் கேடி கோசல்ராம். அப்புறம் வீரர் வேலுச்சாமி நாடார், முதுகுளத்தூர் சரித்திரமும் வீரர் வேலுச்சாமி நாடாரம்னு அவர் பெரிய லெவலில் வர வேண்டியவர். காமராஜரும் தேவரும் சேர்ந்து அவரோட வளர்ச்சியை தடுத்துட்டாங்க. அவர் அதனால் அப்புறம் தேவருக்கும் அவருக்கு விரோதமாகி முதுகுளத்தூர் கலவர இதிலே நட்பு கொண்ட வேலுச்சாமி நாடார், பகை கொண்ட வேலுச்சாமி நாடார்னு வேலுச்சாமி நாடாரை பற்றி ஷியாமண்ணனே ஒரு இதில் எழுதியிருப்பார். தென் ராஜபாளையம் துரைசாமி நாடார், ராஜாஜி ஆதரவாளர். அந்த காலத்திலே ஆலய கமிட்டியில் துரைசாமி நாடார் தேவரையும் அவரையும் போட்டு வச்சுருந்தார் ராஜாஜி. முக்கியமான ஆள் தான், காமராஜுக்கு எதிரானவங்க அவங்கெல்லாம். தென் இப்போ ஸ்டாலின் எடப்பாடி இவங்க தலைமையின் கீழே வந்ததில் ஒரு பலம் வாய்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னு யாரை சார் சொல்லுவீங்க நீங்கள்? இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூரில் பவராக இருக்கிறாரு. ஜெயலலிதாவை மீறியும் ஜெயித்திருக்கிறாரு. ஜெயலலிதாட்ட எல்லாரும் தோக்கும்போது இவர் மட்டும் ஜெயித்திருக்காரு. திருச்செந்தூரில் தொடர்ந்து ஜெயித்துட்டு இருக்காரு. லோக்கல் லீடரானா இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு லோக்கல் லீடராக இருக்கிறாரு. வேற திமுகவில் அவர் இருக்கிறாரு. அண்ணா திமுகவில் யாரும் இல்லை. மஃபா பாண்டியராஜன் ஒரு இன்டலெக்சுவல் தான். அவரு சில இடங்களில் கோட்டை விட்டுட்டாரு. அவர் நல்ல இன்டலெக்சுவல், ஒரு நல்ல தைரியமானவர் தான். ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் அவருக்கு ஸ்டேக்ஸ் உயர்ந்திருக்கும், ஒரு பெரிய அளவில் அவர் போயிருக்கும். அது ஓகே. அது அன்பார்ச்சுனேட்லி ஜெயலலிதாவோட டெத்து மாஃபா பாண்டியராஜனுக்கு ஒரு பின்னடைவை கொடுத்துட்டு ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் அந்த பின்னடைவு காரணம் ஜெயலலிதாவோட டெத்து தான். வேற இதை தாண்டி அதிமுகவுக்குள்ள வேற நம்ம தான் சசிகலாவை சொல்லி அடித்தோம். கவர்னர் வரமாட்டாரு, இந்த வரிசையில் நீங்களும் கவர்னர் வரமாட்டாரு, சசிகலா சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாதுன்னு சொன்னோம். ஆகஸ்ட் 15 சுப்பிரமணிய சாமி விடுதலைன்னு சொன்னாப்புல, சசிகலா விடுதலைன்னாப்புல ஆக மாட்டாருன்னோம். பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னோம். இதெல்லாம் அரசியல் அரங்கத்தில் நாம் ஒரு டீமாக நின்று நாம் அதை சாதிச்சுங்கிற லெவலில் இன்னைக்கும் நமக்கு அது பெருமைக்குரிய விஷயம்தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. அரசியல் அரங்கத்துக்குள்ளே நம்ம ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்குன்னு காலம் இருக்குன்னாலும் நாம் அரசியல் நகர்வுகளில் சசிகலா நடராஜன் தரப்பை வீழ்த்தினது தமிழக அரசியலில் ஒரு நாடாரோட பெரிய சாதனை தான். அதை நம்ம சொல்லலை. தம்பி பாப் கருணாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தம்பி தான், முக்குளத்தூர் சமுதாயம் சேர்ந்து, அவரே அதை சொல்லியிருக்காரு. ஃபேக்ட் அது. நம்ம எல்லா தொலைக்காட்சியிலையும் நம்ம அது சொல்லி செய்தது தான். இத்தனைக்கும் இவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் சந்தாலியா, ஹிந்து ராம், தினத்தந்தி எங்கள் ஐயா பாலசுப்ரமணிய ஆயத்தன் எல்லாருமே சசிகலா அம்மையாருக்கு பூச்செண்டு கொடுக்கும்போது கவர்னர் வரமாட்டார், பதவியேற்பெல்லாம் நடக்காதுன்னு மோடியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் நம்ம அதை செய்தோம்.
சுப்பிரமணிய சாமி ஆகஸ்ட் 15 விடுதலைன்னு சொல்லும்போது இல்லை கிடையாது சசிகலா விடுதலை கிடையாதுன்னு சொன்னோம். அதே மாதிரி தென் பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே வர முடியாதுன்னு சொன்னேன். நாம் ரொம்ப மதிக்கக்கூடிய சத்திரியன் குருமூர்த்தியே வீடு தீப்பற்றி வரும்போது சாக்கரை நீர் இருந்தாலும் பயன்படுத்துன்னு சொல்லும்போது மோடி வாய்ப்பு இல்லைன்னு சொன்னோம். நம்மளும் அதை சில காரியங்களை சொல்லி நம்ம நாலேஜ் ஒர்க்கில் அதை சாதித்தோம். மற்றபடி மற்றவங்களாம் மக்கள் பிரதிநிதியாக மக்கள் இதாட்டு வந்திருக்காங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்டாட்டு சில வேலைகளை செய்து நம்ம சாதிச்சிருக்கோம். இன்னும் நம்ம சாதிக்க வேண்டிய நிறைய இருக்குது. அதனால் இப்போவே நம்மளை சுய தம்பட்டமாக சொல்லியிருக்க வேண்டாம், இல்லை சொல்லியிருக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் செல்ஃப் ரிலேஷனோட பதிவு பண்ணிட்டேன். பதிவு பண்ணதை அப்படியே போட்டு சின்ன விஷயம் தான், இன்னும் செய்கிறதுக்கு நிறைய இருக்குது. காட்ஸ் கிரேஸ். ஆனால் சார் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது சொல்லியிருப்பீங்க தாளிங்க நாடார் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க. சொல்லிட்டு அண்ணாமலையின் பேர் கூட சொல்லியிருப்பீங்க. அண்ணாமலை போட்டாலும் அடுத்து வர்றீங்க, அவங்க உரிய அங்கீகாரம் தருவாங்க நான் நம்புறேன்னு அப்போ சொன்னீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? அண்ணாமலை ஒரு ட்விட்டாவது தாளிங்க நாடார் இதுக்கு போடுறாப்புல பரவாயில்ல. தாளிங்க நாடாருக்கு அங்கீகாரம் இதை சொன்னீங்களே, டாக்டர் தமிழிசை பாஜக தலைவராக இருந்தாங்க, கவர்னராக இருந்தாங்க, பார்த்தீங்க அவங்கள நான் லிஸ்ட்லேயே எடுக்காம விட்டுட்டேன் பாருங்க. அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சராக இருந்தார், வரிசையை விட்டுட்டீங்களே, அதே நான் விஷயம் விட்டுட்டேன் பாருங்க. அப்போ நமக்கு உள்ளுக்குள்ள தாளிங்க நாடார் நினைவை இவங்க சரியா அந்த 2 பேரும் போற்றலைங்கிற அந்த கோபம் நமக்கு சப்கான்சியஸ்லே இவங்களை நாடார் லிஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாத அளவுக்கு மனசுக்குள்ள கந்தகிட்ட இல்லை கனல் மாதிரி நன்றி கட்டத்தனமாக இவங்க இருந்தாங்கங்கிற உணர்வு நமக்கு இருந்திருக்கு. அண்ணாமலை ட்வீட் போட்டுறாரு, பெரிய அளவில் நான் கொண்டு வந்துடுவேன். ஏற்கனவே அது கொஞ்சம் தொலங்காமல் இருக்கிறத நாம தான் தொலங்க வச்சோம். கருங்கல் ஜார்ஜின்னு ஒரு நண்பர் தமிழக நாடார் மகாஜன சங்கத்தை சேர்ந்த ஒரு உதவுனார். அதில் வந்து நாம் பெரிய அளவு ஓரளவு கொண்டு வந்திருக்கோம். இன்னும் பெரிய அளவு நம்ம கொண்டு வந்துடுவோம். நம்ம நிலைமை உயரும்போது அதை ரொம்ப பெரிய அளவுக்கு நம்ம நிறுவியே தீருவோம், அது வேற விஷயம். எனிவே இந்த 2 பேர் பேரையும் சொன்னதுனால தனுஷ்கோடி ஆயத்தன் அவரும் ஒரு லோக்கல் லீடர் தான், அவரும் மத்திய அமைச்சராக இருந்தார். கடம்பூர் ஜனார்த்தனன் அவரு ஜெயலலிதாவுக்கு விசுவாசியா நெடுஞ்செழியனுக்கு ஆதரவாளர், அவர் ஒரு மத்திய அமைச்சராக இருந்தார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் மிக ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.